சங்கீதம் சங்கீதம் 89வது சங்கீதம் 21வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 89:21. என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். கீழே வாசிக்கலாம். சத்ரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. என் நாமத்தினால் அவனுடைய கொம்பு உயரும் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணினபடி கர்த்தர் 20வது வசனத்தை வாசிக்கலாம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். இந்த தாவீது என்ற இடத்துல உங்க பேரை கூட போட்டுக்கலாம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்றார். ஆமென் சொல்லுங்க. நம்மையும் ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்கார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எங்கேயோ வாழ்ந்து கண்டிருந்த, எங்கேயோ சேற்றில் இருந்த நம்மை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? தேடி கண்டுபிடிச்சு. நாம் அவரை தேடல, அவர் நம்ம தேடி கண்டுபிடிச்சு வந்தவர். ஆமென் சொல்லுங்க. அவர் நம்ம ஒரு நாள் அவரை தேடி தேடி போகவே இல்லை, அவர் தான் நம்மை தேடி வந்திருக்கார். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைச்ச ஆண்டவர் இந்த மனுகுலத்தை ஆண்டவர் உன்னையும் என்னை தேடி நம்ம எங்கேயோ கடந்தவங்களை, ஏதோ ஒரு மூலையில இருந்தவங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவரை கொண்டு வந்து நம்ம வச்சிருக்கார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சொல்றாரு, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதி என்ன பண்ணுமா? உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப தாவீதை கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் சொல்றாரு தாவீதுக்கு, என் கை உறுதியா இருக்கும். ஆண்டோடைய கை தாவீதுக்கு உறுதியா இருந்துச்சு. இப்ப அதாவது சில சொல்லுவாங்க, யார் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு பணபலம் இல்லை, படபலம் இல்லை, யாருமே கிடையாது, நான் ஒண்டிதான், விழுந்தாலும் இருந்தாலும் நான் ஒண்டிதான், அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர். ஆமென் சொல்லுங்க. ஆனா தாவீதுக்கு கர்த்தருடைய கை கூட இருந்துச்சு. அல்லேலூயா. அப்படி கடவுளுடைய கரம் உங்க கூட இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி அவருடைய கரம் இருந்தா போதும், நம்ம ஆண்டவர் நடத்துற விதமே வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. அது சொல்றாரு, என் கை உறுதியா இருக்கும், என் புயம் அவனை என்ன செய்யும்? பலப்படுத்தும் சொல்றார். அப்ப கர்த்தருடைய கை தாவீதுக்கு உறுதியா இருந்துச்சு. அப்ப உங்களுக்கும் கர்த்தர் அப்படி அவருடைய கரம் உங்களுக்கு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தாவீதுனுடைய வாழ்வில கர்த்தருடைய கை உறுதியா இருந்ததுனால அவனுடைய சிங்காசனத்தையும் கர்த்தர் உறுதியா வச்சிருந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். அவருடைய சிங்காசனத்தை உறுதியா நிறுத்தி வச்சிருந்தார் ஆண்டவர். அதே 89வது சங்கீதத்துல 36வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 36, 37வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும் சொல்றார். ஆமென். ஒரு சந்திரனை குறித்து சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. சந்திரனை குறித்து ஒரு சூரியனை போல ஒரு சாட்சியை கொடுத்து சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்ற? அவன் சந்ததி என்றென்றைக்கு இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்னாடி நிலை நிற்கும், சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சாட்சி எப்படி இருக்குது? உண்மையா இருந்துச்சாம் தாவீதுக்கு. ஆமென். அப்ப தாவீதுனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கை உறுதியா இருந்ததுனால அவருடைய சிங்காசனம் உறுதியாக இருந்ததா சொல்லப்படுது. இது 1 ராஜாக்கள் புத்தகத்துல கூட நீங்க வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை கூட நீங்க வாசித்தீங்கன்னா அங்கேயும் சொல்லப்படும். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 45வது வசனம். ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான், தாவீதினுடைய சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியா இருக்கும் என்று சொல்லி என்ன சொல்றார். ஆமென். அப்ப கர்த்தருடைய சிங்காசனம், தாவீதுனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்னாடி உறுதியா இருந்துச்சான். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சிங்காசனத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதை உறுதிப்படுத்தி தருவார். ஆமென்.
அப்ப கர்த்தருடைய கரம் நம்மோடு உறுதியா இருக்க வேண்டுமென்றால் நாம் அதுல உறுதியா நாமளும் இருக்கணும். ஆமென். அவர் நமக்குள்ள அவருடைய சிங்காசனம் நமக்கு உறுதியா படுத்தணும் அப்படின்னா நாம் கர்த்தருக்குள்ள உறுதியா நிக்கணும் எல்லா சூழ்நிலையிலும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எதிலெல்லாம் நம்ம உறுதியா நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களை உங்களுக்கு மேற்கோள் காண்பிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். யோபு புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யோபு 2ஆம் அதிகாரம். யோபு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேலே கவனம் வைத்தாயோ? அவர் சொல்றார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அந்த யோபை போல பூமியில ஒருவனும் இல்லை. நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்துல உறுதியா நிற்கிறான் என்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, தன்னுடைய உத்தமத்துல எத்தனையோ சாத்தான் ஏவனத்தினால்தான் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, ஆண்டவர் யோபை சாத்தான் இடத்துல ஒப்புக்கொள்றாரு. ஆனாலும் கூட அவன் இன்னும் தன்னுடைய உத்தமத்துல உறுதியா நின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. 9வது வசனம். பாருங்க, அவனுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இழப்புகள், 10 புள்ள போச்சு, 7000 ஆடு போச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 கழுதை போச்சு, 500 ஏர் மாடுகள் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா எல்லாம் போயும் கடைசியா இவனுடைய சரீரத்திலும் கொடிய பற்களினால பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனா அந்த நிலைமையில அவனுடைய மனைவி என்ன பண்றாரு, இன்னும் உத்தமத்துல உறுதியா நிக்கிறியா அப்படின்னு அவன் என்ன பண்றான், அவனுடைய புருஷனை கொஞ்சம் நோண்டி பார்க்கறான். ஆமே. ஆனா இப்ப அவனுடைய அப்படி சில நேரத்துல மனைவி மூலியமா பிள்ளைகள் மூலியமா கூட என்ன பண்ணுவான், சாத்தான் டெஸ்ட் பண்ணுவான். இங்க சொன்னார் பாருங்க, அப்பொழுது அவனுடைய மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்துல உறுதியா நிற்கிறீரோ? யார் மூலியமா வரான் சாத்தான்? கிரியேசரம் பாத்தீங்களா? இன்னும் ஒண்ணு உத்தமத்துல இருக்க, எல்லாம் 10 புள்ள போச்சு, 7000 ஆடு போச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 கழுது போச்சு, 500 ஏர் மாடுகள் போச்சு, திரளான பணிவிடைக்கார போயிட்டாங்க, எல்லாம் போச்சு, கொடிய பற்களால பாதிக்கப்பட்டிருக்கிற, இன்னும் உன் உத்தமத்துல நிக்கிறிய? தேவனை தூசித்த ஜீவனை விட்டுறியா? ஆமே. தேவனை தூசிக்க சொல்லி சாத்தான் பாருங்க யார் மூலியமா கிரியை செய்றான், மனைவி மூலியமா கிரியை செய்றான். ஆமே. உன் உத்தமத்துல ஒன்னும் உறுதியா நிக்கிறியா அப்படின்னு அவன் மனைவி மூலியமாவே பேச வைக்கிறான். அதுக்கு அவன் சொல்றான் பாருங்க, அதுக்கு அவளை வேற மாதிரி பேசல, என்ன சொல்றான் பாருங்க, தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? அல்லேலூயா. இவ்வளவு சொல்லியும் கூட கர்த்தர் தான் கொடுத்தாருங்க. அப்ப கர்த்தரிடத்துல நன்மை வரும்போது யாருக்கிட்ட சொல்றோமா? இத்தனை லட்சம் வருது, அவளை வருது, இவ்வளவு வருதுன்னா என்ன பண்ணாங்க, மூடி மறைச்சிடாங்க. அடுத்தவங்க கிட்ட சொன்னா நம்ம கிட்ட பங்கு போட்டு கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணாங்க, கடன் கேட்பாங்க, ஏதாவது ஒன்று அவங்களுக்கு சொல்லாதையே மறைச்சிடுவாங்க. ஆமே. ஆனா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா துடும்பெடுத்து சாட்டுவாங்க. பாரு, எனக்கு மட்டும் கடவுளையா இப்படி வச்சுட்டாங்க, அவங்கெல்லாம் இப்படி கேட்காங்களே. ஆண்டவரை பத்தி ஊரெல்லாம் துடும்பெடுத்து சாட்டிடுவாங்க. அல்லேலூயா. இதுதான் அவர் சொல்றாரு, கர்த்தர் கையில, தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? ஆமே. இதை சொல்லிட்டு சொல்றாரு, உதட அளவு கூட அவர் பாவம் செய்யலாம், அதுக்கு இடம் கொடுக்கல ஆண்டவருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி யோபு எப்படி இருந்தாராம், உத்தமத்துல உறுதியா நின்றார். ஆமே. ஆண்டுடைய கை உனக்கு உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உன் கை ஆண்டவர் மேல உறுதியா நிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. சாஞ்சா சாயிர பக்கம் சாயர்ந்தாரு சினிமாக்காரன் பாடுற மாதிரி அப்படி எப்படி சாயக்கூடாது. ஏசுனார் சிலுவை சீசர்களை பார்த்து சொன்னாச்சு, எதை பார்க்க வனாந்தத்துக்கு போனீங்க, காட்டிலான அசையன் ஞானியில பார்க்கவா போனீங்க அப்படின்னு கேட்டார். அப்படி காட்டு அடிக்கிற பக்கமான சாயிற மாதிரி சாஞ்சு கூடக்கூடாது. கர்த்தர் இடத்துல உறுதியா உத்தமமா நிக்கணும் நாம. அல்லேலூயா. அப்பதான் தேவனுடைய பட்சத்துல நம்ம போய் நிக்க முடியும். நமக்காக நம்முடைய சிங்காசனத்தை கர்த்தர் கடைசி வரைக்கும் உறுதிப்படுத்துவார். நம்முடைய தலைமுறைகளை அந்த சிங்காசனத்துல உறுதிப்படுத்தி வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, யோபு உத்தமத்துல உறுதியா அவர் இருந்தார்.
1 சாமுவேல் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது சாமுவேல் தீர்க்கதரிசிங்க ஒரு காரியத்தை சொல்றார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. சவுல் ராஜா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜ்யத்தை என்ன பண்றாரு, உம்மிடத்துல இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருந்த உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். யார் அந்த உத்தமனா இருந்தது? தாவீது. ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு கொடுத்தார் என்று சொல்லி சவுல் ராஜா கிட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை குறித்து அறிக்கை அங்க கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க ஆகீஸ் ராஜா வந்துட்டு பாத்தீங்கன்னா தாவீதை குறித்து அங்க ஒரு சாட்சி கொடுப்பார். வாசிக்கலாம். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் எனக்கு என் பார்வைக்கு நல்லது என்றும், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அங்க சொல்லிட்டு சொல்றாரு, என்னுடைய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லி ஆகீஸ் ராஜாவே சொல்றான். அந்நிய ராஜா சொல்லிட்டு சொல்றான், நீ என்னிடத்துல வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைய வரைக்கும் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. அல்லேலூயா. ஆனா என் கூட இருக்கிற பிரபுகளுக்கு வந்துட்டு மாத்திரம் நீ வந்துட்டு என்ன பண்ணல? ஏன்னா நல்லதை செய்யும் போது மற்றவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அவங்களுக்கு மட்டும் புரியுமில்ல. ஆனா நீ வந்த என்கிட்ட வந்து சேர்ந்த நாள் முதற்கொண்டு என்ற வரைக்கும் நான் உன்னில ஒரு பொல்லாப்பும் காணல. நீ எங்க போய் வேலை செய்றியா அங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சி வரணும். ஆகீஸ் ராஜா தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். சவுல் ராஜானால துரத்தப்பட்ட போது ஆகீஸ் ராஜா கிட்ட அந்நிய ராஜா கிட்ட போய் என்ன பண்றான், சேர்ந்து கொள்றான். அங்க ஒரு கொஞ்ச காலம் அங்க இருக்கிறான். ஆனா அங்க இருந்த போது அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றான், நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் என்ற வரைக்கும் நான் உன்னில ஒரு பொல்லாப்பும் காணல. அல்லேலூயா. நீ என்னைக்கு என்கிட்ட வேலைக்கு வந்தியோ அந்த நாள் வந்து இன்ன வரைக்கும் உங்ககிட்ட ஒரு குற்றத்தை நான் பார்க்கலப்பா. உங்க ஓனருங்க சொல்லணும், நீங்க வேலை செய்யற இடத்துல அவங்க சாட்சி கொடுக்கணும். ஆகீஸ் ராஜா தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆமென். அந்த அவர் சொல்றார் மேல, தாவீதை அழைத்து நீ உத்தமன் என்றும், என்ன சொல்றாரு? அந்நிய ராஜா சொல்றாரு உத்தமன் தாவீதை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே 1 நாளாகமத்தின் புத்தகத்தை 1 தினத்திரு 29ஆம் அதிகாரம், 1 தினத்திரு 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். 29ஆம் அதிகாரம் 17வது வசனம். இது தாவீது கூற்றை குறித்து அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் என்ன பண்ற பிரியமா இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவை எல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்க இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன் என்று சொல்றார். ஆமே. தேவனுடைய ஆலயத்துக்கு தாவீது கொடுக்கிறான். அப்படி தாவீது கொடுக்கும் போது அவர் வந்து என்ன பண்றாரு? அவர் சொல்றார், நீர் என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமா இருக்கிற என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு தான் நான் என்ன பண்றேன், மனப்பூர்வமா உமக்கு கொடுத்துருக்கிறேன். ஆண்டவருக்கு கொடுக்கறதுல சந்தோஷமா மகிழ்ச்சியா கொடுக்கணும். கட்டாயத்தினால வந்துட்டு வேண்டாம் வேறப்பா வந்துட்டு மனக்கசப்போடு கூட என்ன பண்ணக்கூடாது, கடவுள் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா கடவுள் நமக்கு திருப்பி கொடுக்க மாட்டார். சந்தோஷமா மகிழ்ச்சியா கடவுளுக்கு கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் பிரியப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து சொன்னா அவர் சொல்றாரு, 2வது வசனத்துல வாசிங்க, அதே 29:2 அவர் சொல்றாரு பாரு, நான் தாவீது சொல்றாரு, என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும்
வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்கதாக காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பெற்ற சகல விதமான ரத்தனங்களையும், வெண் கற்பாலங்களையும், கோமேதக முதலான கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இதெல்லாம் நான் கொடுத்தேன்றார். எப்படி கொடுத்தாரா? என்னால் ஏன்ற மட்டும் கடவுளுடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், எல்லாம் காந்தி, பலவிதமான கற்கள், விலையேறப்பட்ட இந்த கோமேதக கற்கள், இப்படிப்பட்ட கற்கள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ண சவதரித்தேன். ஆமே. அது சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, இன்னும் என் தேவனுடைய ஆழத்தின் மேல நான் வைத்திருக்கிற வாஞ்சியினால இதெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் எனக்கு ஆண்டுடைய ஆழத்துக்குன்னு அவருக்குன்னு கொடுக்கறதுக்கு வாஞ்சி இருக்குதுப்பா. அது சொல்றாரு. ஏதோ கொடுத்துட்டு நம்ம 1008 குறை சொல்லி இருக்கிறதில்ல. அவர் சொல்றாரு, இன்னும் என் தேவனுடைய ஆழத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சினாலே பரிசுத்த ஆழத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, இதெல்லாம் கொடுத்தது போக தவிர, இது இல்லாம எனக்கு சொந்தமான, எனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிறேன், அதை எனக்கு சொந்தமான இந்த பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆழத்துக்கு என்று கொடுக்கிறேன்னு கொடுத்தார். ஆமே. அதனால தாங்க கடவுள் தாவீது அளவில்லாம அவனுடைய சிங்காசனத்தை சூரியனை போல அவருடைய சிங்காசனத்தை உறுதியா வச்சாருங்க. ஆமே. அல்லேலூயா. கீழே சொல்றாரு பாருங்க, அறைகளிலே சுவர்களை மூடுவதற்காகவும், பொன் வேலைக்கு பொன்னும், கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பரின் தங்கம் ஆகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியும் நான் கொடுக்கிறேன்னு சொல்றார். இது அதெல்லாம் கொடுத்துட்டு இதையும் கொடுக்கறேன்றார். ஆமே. இதனுடைய மதிப்பெல்லாம் இன்னைக்கு பல இல்ல, கோடிக்கணக்கான அமௌண்ட். அவ்வளவும் கடவுளுக்கு நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. அதுதான் அவர் சொல்றாரு எங்க 29வது வசனத்துல, அந்த 17வது வசனம், என் தேவனே நீர் இருதயத்தை சோதித்து என் உத்தம குணத்துல பிரியமா இருக்கிறேன் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதத்தோடே மனப்பூர்வமா இதெல்லாம் கொடுத்தேன். அல்லேலூயா. நான் கொடுத்தேன். இப்பொழுது இங்க இருக்கிற உங்களுடைய ஜனமும் உங்களுக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு நான் சந்தோஷப்படுறேன்றார். அல்லேலூயா. நான் கொடுத்துக்கிறேன்பா, நீங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இஸ்ரேல் மக்களும் கொடுத்தாங்க. ஆமே. அல்லேலூயா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தாவீதுடைய கூற்று அப்படி சொல்லப்படுது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு முன் உதாரணமா சொல்றாரு பாருங்க. 1 ராஜாக்கள் புத்தகத்துல 1 ராஜ்யம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் மன உத்தமமும், அப்ப இத வந்து சாலமோன் கிட்ட சொல்றாரு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, உங்க அப்பா வந்து இப்படி எல்லாம் இருந்தாரு, நீ அப்படி என்ன பண்ணும், அப்படி உத்தமமா இருக்குன்றத அங்க வந்து சாலமோன் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு வாசிங்க. செய்து என் கட்டளைகளையும் என் சமூகத்தில் மன உத்தமமும் நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலில் சிங்காசனத்தில் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று தாவீதோடு நான் சொன்னபடியே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது கிட்ட சொன்ன ஆண்டவர் சாலமோன் கிட்டயும் சொல்றாரு. ஆமே. அவரை கடைசி வரைக்கும் நான் நிலைக்க பண்ணதை போல நீ இந்த கற்பனை கட்டளையெல்லாம் நீ கை கொண்டு நடக்கும்போது தான் உன் சிங்காசனத்தையும் கர்த்தர் அப்படி நிலைப்படுத்துவன்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒண்ணு, தாவீதுக்குள்ள இருந்தது காரணம் உத்தமத்துல உறுதியா இருந்தார். ஆமென். அல்லேலூயா. 2வது வாசிக்கலாம். யோபு புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் காது கேக்குதா?
உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளிலே எல்லாம் எப்படி இருக்குமா, உத்தமமும் உம்முடைய நம்பிக்கையுமா இருக்க வேண்டியது அல்லவா அப்படின்னு சொல்றாரு. ஆமே. அப்ப இரண்டாவது என்ன சொல்றாரு, முன்னாடி சொன்னாரு உண்மையை பத்தி சொல்றாரு, அந்த உத்தமத்தை பத்தி சொல்றாரு. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு தேவ பக்தியை குறித்து சொல்றாரு. உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் இருக்குதுன்றார். யோபனுடைய அந்த தேவனுடைய பக்தி, தேவ பக்தி உறுதியா இருந்துச்சான். ஆமேன்னு சொல்லுங்க. அதான் வேதம் சொல்லுது. சங்கீதம் 4:6 வாசித்தீங்கன்னா, 4:3 சங்கீதம் 4வது சங்கீதம் 3வது சங்கீதத்துல வாசித்தீங்கன்னா, பக்தி உள்ளவனை கர்த்தர் என்ன செய்யறாராம், அவருக்குன்னு தெரிஞ்சு கொள்றாராம். ஆமே. பக்தி உள்ளவனை கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொள்றார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பக்தியில என்ன பண்ணுங்க நீங்க இருந்தீங்க. அந்த யாரெல்லாம் ரொம்ப பக்தியா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் புடிச்சிட்டார் ஆண்டவர். ஆமே. நானெல்லாம் வந்து எங்க ஊர்ல ஒரு சிலை, அதாவது இந்த ஊர்ல எப்பயாவது ஒன்று இது பண்றாங்க. எங்க ஊர்ல அப்படி இல்லை. ஏதாவது ஒருத்தர் ஒரு பிசாசு பிடிச்சிட்டா கூட உடனே அந்த சிலையை தூக்கின்னு போய் என்ன பண்ணாங்க, ஊர்ல வந்து அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா மேலே அடிச்சு பயங்கரமா என்ன பண்ணுவாங்க, அந்த பிசாசை உட்கார வச்சு சவுக்கால அடிச்சு அந்த பூசாரி பயங்கரமா இது பண்ணுவார். இதெல்லாம் எங்க ஊர்ல நடக்கும். இன்னைக்கு நடக்குதுன்னா தெரியல, ரொம்ப காலம் ஆச்சு நான் அதெல்லாம் பார்த்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது அந்த முன்னாடி தண்டிக்க நான் தான் பிடிச்சின்னு போய் நின்றுப்பேன். ஆமே. அப்படி ஒரு பக்தி அன்னைக்கு, அறியாம பக்தி. அல்லேலூயா. ஆமா. அப்படியெல்லாம் பட்டை போட்டுக்கின்னு அப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணேன், இதே திருத்தணிக்க காவடி அங்கேருந்து காவடி எடுத்துன்னு வந்து போய்க்கிறேன் நான். அல்லேலூயா. அன்னைக்கு உள்ள பக்தி. ஆமே. அல்லேலூயா. ஆமா. அப்ப அந்த மாதிரி சிலர்லாம் வந்துட்டு இப்ப என்ன ஆண்டவர் பார்க்கறாரு. அவர் நம்ம பார்க்கறது வேற, அவர் பார்க்கற விதம் வேற. ஆமே. அந்த பக்தியில வித்தியாசமானவங்கள பிடிச்சிடறாரு ஆண்டவர். ஆடான்ட்டு பிடிச்சிடறாரு. எப்படி போலீஸ்காரன் வந்துட்டு என்ன பண்றான், அவன் வந்துட்டு அவன் நடிச்சுக்கின்னு நம்ம தெரியாத மாதிரி நலவனா கூட நலவர மீன் மாதிரி அப்படி நலவனா கூட என்ன பண்றான், இங்க பிடிச்சிடுறாங்க, பிடிச்சிட்டு வாடா அப்படின்ட்டு இழுத்துன்னு போறாங்கல்ல, அந்த மாதிரி பிடிச்சிட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்தி உள்ளவனை தான் கர்த்தர் தமக்காக தெரிஞ்சு வச்சுக்காராம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எப்படி இருந்தோன்னா தெரியல. ஆனா நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரும் சரவணன் கூட சொல்லுவாரு, நான் இப்படி எல்லாம் கட்டின்னு இருந்தேன், அதை கட்டினேன், இதான் பண்ணேன், இதான் பண்ணது, அவரு சாட்சி சொல்லிக்கிறாரு. நீங்க கேட்டுறீங்க. அப்ப ஒருத்தர் என்கிட்ட கூட போன வாரத்துல ஏதோ சொன்னாங்க, இப்படி சரவணன் இருந்தா எப்படிதான் வந்து மாறினார தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக என்ன பண்றாரு, தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமே. உங்களெல்லாம் பக்தி உள்ளவங்களா இருந்ததுனால ஏதோ ஒரு வகையில வந்துட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, ரொம்ப பக்தியா உங்க காட்டினதை தான் இது அங்க இப்படி காட்டிக்கிறியா, வாடா எனக்கு தேவைன்ட்டு பிடிச்சி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனையோ முறை வந்துட்டு அக்கா கூட இங்க வருவாங்க போவாங்க. ஆனா வந்து இப்ப வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இங்க எல்லாம் இங்க ஜெபம் பண்றது அதெல்லாம் பார்க்கத்த உடனே வந்து என்ன பண்ணாங்க, பிடிச்சி உட்கார வச்சுக்கிறாங்க. ஆமே. அதுக்காக பாருங்க சிலர்லாம் வந்துட்டு சர்ச்சை முடிஞ்ச பிறகு அப்புறம் இத்தனை மணிக்கு போய்க்கலாம் செஞ்சுக்கலான்ட்டு சாக்கு பண்ணிட்டு வருவாங்க நம்ம விசுவாசிங்க. ஆனா நாளைக்கு காலைல சர்ச்சுக்கு போனா முன்னாடியே நைட்டு ஓடி வந்து உட்காந்துக்கிறாங்க பாரு. அது ஒரு சாட்சி. ஆமே. அதான் பக்தி, ஆண்டவர் பிடிக்கிறது. அல்லேலூயா. அப்ப சொல்றாரு பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். சங்கீதம் 32:6 வாசித்தீங்கன்னா அப்ப சொல்றாரு, வாசிக்கலாம். சங்கீதம் 32வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்றாரு பக்தி உள்ளவன் என்ன செய்வானா, ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செய்வான். அல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்றார். இங்க சொல்றாரு பக்தி உள்ளவன் விண்ணப்பம் செய்வானாம் கடவுள்கிட்ட. ஆமே. அல்லேலூயா. சங்கீதம் 86:2 நீங்க வாசித்தீங்கன்னா பக்தி உள்ளவனுக்கு தான் கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். ஆமே. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, பக்தி உள்ளவனுக்கு விடுதலை கிடைக்குமா. ஆமே. அப்ப ஆண்டவர் நீங்க உண்மையான பக்தி உள்ளவங்களா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அதாவது வாசிக்கும் போது தீமோத்தேயு புத்தகத்துல வாசிக்கும் போது 2:8 நினைக்கிறேன், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, ஆனா தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதுக்கு பின்வரும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் அது என்ன பண்ணுதா, அது பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதால் அது எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமா இருக்குதுன்னு பவுல் எழுதுறார் தீமோத்தேயுக்கு. ஆமே. அல்லேலூயா. இந்த வெளி தோற்றமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையான பக்தி தேவ சமூகத்துல இருக்கிறோமா, அதுதான் கடவுள் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்பர் 2 பக்தி இல்லை. அப்ப வந்து தாவீது உத்தமத்துல உறுதியா இருந்தார். அதனாலதான் ஆண்டவருடைய கை உறுதியா இருந்துச்சு அவனுக்கு.
ரெண்டாவது அவனுடைய பக்தியை கர்த்தர் பார்த்தாரு. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, அவனுக்கு என்ன பண்றாரு, அவனுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது பிலிப்பியர் எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பிலிப்பியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். நான் உங்களை வந்து கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியில எப்படி இருக்கணுமா, உறுதியாக இருந்து ம் 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 அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப வந்து சொல்றாரு, அங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும், பவுல் சிறைசாலையிலிருந்து எழுதுறாரு இந்த கடிதத்தை பிலிப்பி சபைக்கு. அவர் சொல்றார், நான் வந்து உங்களை கண்டாலும் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியில எப்படி இருக்கணுமா, உறுதியா இருக்கணும். ஆமே. கண்ட இடங்களுக்கு அப்படியெல்லாம் போக கூடாது. சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில கட்டுப்பாடு, அவங்க வந்து அவங்க சபையை விட்டுட்டு எங்கேயுமே நிலவ மாட்டாங்க. எந்த ஒரு மீட்டிங்கும் அவங்களுடைய அனுமதி இல்லாம போகவே மாட்டாங்க. அது கட்டுப்பாடு. நம்ம எங்கனாலும் ஓடுறது எங்கனாலும் வரது, நம்முடைய ஆத்மா அப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. அப்படி கண்ட உபதேசங்களை கேட்கறதுனால தான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதில்ல, உண்மையான உபதேசம் எது கள்ள உபதேசம் எதுன்னே தெரியல நிறைய பேருக்கு. ஆமே. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த கடைசி நாட்கள்ல. அவர் சொன்னாரு, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியில உறுதியா இருந்து நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்துக்கின் விசுவாசத்துக்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் வரலாது இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படிக்கு எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மூணாவது என்ன சொல்றாருன்னா, ஆவியில உறுதியா நிக்கணும். ஆமே. இந்த ஆவியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா உறுதியா இருக்கணும். இது இப்படி அப்படி அலையக்கூடாது ஆவியில. ஆமேன்னு சொல்லுங்க. ஆவியானவரோடு நம்ம இசைந்திருக்கும் போது அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சகல சத்தியத்தையும் நமக்கு கற்றுத்தருவார், நடத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் போவேன், மறுபடியும் திரும்பி வருவேன், ஆனால் உங்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தையும் அவர் கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லி சொன்னார். அவர் தான் ஆவியானவர். இப்ப இயேசு வரப்போகிறார். ஆனா அப்ப சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்ன பண்றார், பரிசுத்த ஆவியானவருடைய காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் சர்ச்சைக்கு வரலனா கூட வீட்டிலேயே நான் பைபிள் படிச்சுக்கேன், வீட்டிலேயே ஜெபம் பண்றேன். வீட்டிலேயே உட்காந்துதான் இருக்கணும். ஆமே. வீட்டுல பைபிள் படிக்கிறது நல்லது தான், வீட்டுல ஜெபம் பண்றது நல்லது, அது பர்சனலா உனக்காக பண்றது ரொம்ப நல்லது தான். ஆனா வீட்டுல நீ பைபிள் படிக்கும் போது ஜெபம் பண்ணும் போது அந்த பாவ உணர்வு உனக்குள்ள வருதா, நல்லா யோசித்துப்பார். ஆனா சபைக்குள்ள வரும்போது அந்த வார்த்தைகளை கேட்கும் போது அந்த குற்ற மனச்சாட்சி உனக்குள்ள வாதிக்குது. ஆவியான கிரியை செய்யறார், உன்னை தொடர்றார், உங்களோட பேசுறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. இதுதான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆவியானவரோடு கூட நம்ம என்ன பண்ணோம், ஆவியில எப்படி இருக்கணும், உறுதியா இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் போது தாவீது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். தைல கொம்பை எடுத்து அவனுடைய சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினா, அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர், ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது மேல தன்னுடைய சகோதரர் நடுவில் தன் தகப்பனுக்கு முன்னாடி வந்து அபிஷேகம் பண்ணாரோ, அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இருந்தாராம். அல்லேலூயா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபைக்கு வந்தா வந்துட்டு அந்நிய பாஷை, வீட்டுக்கு போனா பலவிதமான பாஷை இல்லை. அவர் ஆவியானவர், உண்மையான ஆவியானவர் நம்ம மேல இருந்தா எங்க போனாலும் அதே ஆவியோடு நம்ம இருப்போம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சபையில வந்து அந்நிய பாஷை, இங்க வந்துட்டு பயங்கரமா இவ்வளவு அபிஷேகம் பெற்றிருக்காங்கப்பா அப்படி. அங்க போனா படாத பாடுபடுத்துப்பார் அந்த வாய். யாருன்னா ஒன்னு சொல்லிட்டா அவங்க கூட உலக மக்கள் என்னடாப்பா ஒரு வார்த்தை சொன்னதுக்கே இப்படி எல்லாம் பேசுறாங்களாப்பா, இன்னும் 4 வார்த்தை நான் பேசியிருந்தேன், இன்னும் எவ்வளவு பேசுவாங்களோ அவங்க சாட்சி. ஆமே. ஆவியானவர் இருப்பாரா? அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமே. ஆவியில அந்த உறுதி இருக்கணும்.
என்னைக்கு தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரோ அந்த நாள் முதற்கொண்டு ஆவியானவர் அவர் கூடவே இருந்தார். அதனால்தான் தாவீது எல்லா இடங்கள்ல போகும்போது வெற்றி உள்ளவனா மாறினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது போன இடங்களெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார்னு வசனம் சொல்லுது. ஆமென். அவன் கூட இருந்ததுனால 2 சாமுவேல் 10:5-10 வாசிக்கும் போது தாவீதோட கர்த்தர் இருந்தார். அவன் நாளுக்கு நாள் பெரியவனாகி அவன் விருத்தடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆவியானவர் ஆவியானவரோடு நம்ம இருந்தா, அவர் நம்ம கூட இருக்கும்போது, நாம் அவரோடு இருக்கும்போது, நம்ம கர்த்தர் வந்துட்டு செழிப்புள்ளவங்களா, விடுதலை உள்ளவங்களா, நம்ம எங்க போனாலும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, தாவீதோடு கூட அப்ப ஆவியை அவன் வந்து தாவீது என்ன பண்றாரு? ஆவியை பெற்றிருந்தார். எத்தனை பேர் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றிருக்கீங்க? அல்லேலூயா. அந்த ஆவியை அப்படியே அடக்கி வச்சிடக்கூடாது. அது குழி தோண்டி பச்சிடக்கூடாது. அது அப்பப்ப ஆவியானவரை ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்தா ஏன் அந்த ஆவியை நம்ம வந்துட்டு அபிஷேகத்துல கொஞ்சம் நேரம் விடுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆவியை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கு தான். ஆமென் சொல்லுங்க. செல்போன்ல சார்ஜர்லாம் உடனே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு உள்ளதுன்னு சொல்லி போடுதில்ல, அந்த மாதிரி அந்த சார்ஜர் கொஞ்சம் உயிர் இருந்தா தான் வந்து என்ன பண்ணும், அடுத்தவங்க கூட தொடர்பு கொண்டு பேச முடியும். அப்படி நமக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருந்துனே இருக்கணும். அதனால தான் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் சார்ஜர் ஏத்துறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த சார்ஜர் இல்லாத அப்படியே மங்கி போற மாதிரி இருக்கக்கூடாது. எப்பயுமே அந்த ஆவியை வந்துட்டு என்ன பண்ண தக்க வச்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவன் ஆவியை தாவீது பெற்றிருந்தான். வாசிக்கலாம். ஒன்னு சங்கீதத்துல வாசிக்கும் போது, சங்கீதம் 143வது சங்கீதத்துல 10வது வசனத்துல வாசிக்கும் போது அங்க சொல்றாரு பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றாரு, வாசிக்கலாம். சங்கீதம் 143வது சங்கீதம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில என்னை என்ன செய்வாரு, நடக்க பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரல. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்யணுமா? உம்முடைய நல்ல ஆவியானவர் நீதான் என்னுடைய தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தட்டும். ஆமென். நல்ல ஆவியானவர் இருந்தாருன்னா நல்ல வழி தான் கொண்டு போய்வர். ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ள ஆவியில சரியில்லை அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்துட்டு என்ன பண்ண, நமக்குள்ள ஆவியானவர் என் கூட இருக்கிறான்ற நிச்சயம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆவியானவரை ஒரு நாளும் துக்கப்படுத்துற காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தேகப்படவே கூடாது. கடவுள் நம்ம கூட இருக்கிறாருன்றது நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பப்ப நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், என் கூட இருக்கிறாரா இல்லையா. எதன் மூலியமா? ஜெபத்தின் மூலியமா தான் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். நம்ம கடவுளோடு கூட அதிகமான நேரத்தை செலவிட நம்ம கூட ஆவியானவர் இருக்கிறான்றத நிச்சயம் நம்ம வந்து அவருடைய பிரசனம் நம்ம தொடர்றத கரெக்டா நம்மளால உணர முடியும். நமக்கு அவருக்கு சம்மந்தம் இல்ல, சும்மா வந்துட்டு உக்காந்துட்டோம்னா நம்ம வந்துட்டு ஆவியானவருடைய தொடுதல் நமக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா ஏதோ சம்திங் ராங், எனக்குள்ள பிரச்சனை இருக்குது, ஆவியானவர் என்னை தொடல, அப்ப நான் இன்னும் கடவுள்கிட்ட நான் நெருங்கணும். அதை நம்ம அலசி பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. அவர் வந்து என்னை எப்படி ஆகல ஆண்டவர் ஒரே ஒரு முறை சிம்சோன் கேட்டான்ல, அவன் வந்து அன்னைக்கையில ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட, ஆண்டவரே நான் செத்தா கூட பரவாயில்ல, அவங்களோட சேர்ந்து செத்தா கூட பரவாயில்ல, அந்த விருத்த சாதனம் இல்லாதவங்க கூட, ஆனாலும் கூட ஒரு விஷயம் கூட வந்து என்ன பண்ணுங்க, எனக்கு இறக்குங்க ஆட்டி அவன் மேல அவனுடைய வல்லமையை இறக்குங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டு தம்முடைய வல்லமை அவன் மேல இறங்கினாங்க. ஆமென். அப்படி ஆண்டுகிட்ட நம்ம கேட்கணும், புதுப்பிச்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது சொல்றாரு, உம்முடைய நல்ல ஆவியை செம்மையான வழியில என்னை நடத்துவாராக. அந்த நல்ல வழியில் தான் ஆண்டவர் செம்மையான வழியில் தான் கொண்டு போவார். கெட்ட வழியில ஒரு நாளும் எங்கேயோ போன நான் இப்படி மாட்டிக்கணும் செஞ்சுக்கணும் ஆண்டவர் கெட்ட வழியில கொண்டு போகவே விட மாட்டார். அந்த ஆவியான கைட் பண்றதே வித்தியாசமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நான் இன்னைக்கு எங்க போனே, நான் என்ன செய்யணும், அது ஆண்டுகிட்ட காலையிலே உன் ஜபத்துல நீ கேட்டீங்கன்னா ஆண்டு நடத்துற விதமே வித்தியாசமா இருக்கும். இல்லையா உன்னை எங்கேயுமே போக விட மாட்டார், அங்கேயே உட்கார வச்சிருவார். நீ போகணும் பிரயாசம் எடுத்தா கூட அங்க போக விட மாட்டார். அல்லேலூயா. அப்படி எப்படி எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? அல்லேலூயா. நீங்க போகணும்னு துடிப்பீங்க, ஆனா அங்க போகக்கூடாதுன்னு சில நேரத்தில் ஆண்டு தடுக்கிறான்னா, ஆனா அங்க போன பிறகு அங்க சம்திங் சூழ்நிலை வேற விதமா இருந்திருக்கும். ஆனா ஆண்டு உன்னை இங்கே தடுத்து நிறுத்தி வச்சிருப்பாரு. போயிருந்தா நீயும் மாட்டிக்கினுப்ப. அந்த மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் உருவாகும். ஆமென் சொல்லுங்க. அதான் ஆவியானவர் நம்ம நடத்துற விதமே வித்தியாசம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சொல்றாரு 51வது சங்கீதத்துல 10வது வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 51வது சங்கீதத்துல அவர் வந்துட்டு
சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கிறான். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். என்ன இருதயம்? என்ன இருதயம் எனக்கு வேணும்? என்ன இருதயம் வேணும்னு கேக்குறாரு? சுத்த இருதயம் வேணும்னு கேக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. தீத்துக்கு பவுல் எழுதும் போது சொல்றாரு, அவர் சொல்றாரு, சுத்தம் உள்ளவருக்கு சகலம் சுத்தமா இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அருவருப்பான, அதாவது மனசு அந்த தீத்து புத்தகத்தை எடுத்து வாசிங்க கொஞ்சம், அங்க அழகா சொல்லுவார் பாருங்க. வாசிக்கலாம். 1:15 295 பக்கம் தீத்து புத்தகத்தை. அது சொல்றாரு, சுத்தம் உள்ளவர்களுக்கு தான் சகலமும் சுத்தமா இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமா இராது. ஆமென், அல்லேலூயா. அசுத்தமான வாழ்க்கை வாழ்றோம், அவிசுவாசமா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே சுத்தமா இருக்காது. சொல்லிட்டு சொல்றாரு, அவர்களுடைய புத்தியும் அவங்களுடைய மனசாட்சி கூட எப்படிதான் இருக்குமா? அசுத்தமா தான் இருக்குமா. ஆமென் சொல்லுங்க. அப்ப சுத்த இருதயம் வேணும். தாவீது கேட்கிறாரு, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தான் 73ஆம் சங்கீதத்துல 1வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆனா கட்டின்னு நம்ம ஊர்ல பாருங்க, நேற்று கூட நான் இங்கே தான் கொஞ்சம் இந்த வேலைகள்லாம் கொஞ்சம் ஒரு சில வேலைகள் செஞ்சுன்னு இங்கே நின்றுதோம். பார்த்தா அந்த துணிகளை கட்டின்னு கூட அத்தனை பக்கமெல்லாம் பான் பிறகு என்ன தேவை தூப்பி அப்படி தூப்பி மெயின்டைன் போயின்னுக்கிறாங்க. அங்கே இந்த சொத்தம் வர எந்த தரிசனத்தை பார்க்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவன்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். வாசிக்கலாம். அவர் சொல்றாரு, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். ஆமென் சொல்லுங்க. அது நிலவரமான ஆவி, நல்ல ஆவி. ஆமென். அதே 51:11 சொல்றாரு, சங்கீதம் 51:11 அது சொல்றாரு பாருங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து என்ன செய்யாதீங்க, எடுத்துக்கொள்ளாமலும் விரும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீ பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறாரா? எத்தனை பேர் டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்ககிட்ட இருக்கிறாரா பாரு. அல்லேலூயா. அந்த ஆவியானவரை அவர் சொல்றாரு பாருங்க, தாவீது பச்சை இடத்துல பாவத்துக்கு உட்பட்ட பிறகு அவர் சொல்றாரு, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்துல இருந்து எடுத்து போடாதீங்கப்பா. கெஞ்சறாரு ஆண்டவர்கிட்ட. ஆமே, பரிசுத்த ஆவியை எடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான். சவுலை ஆண்டவர் இஸ்ரவேலினுடைய ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணாரு. அபிஷேகம் பண்ணும் போது அவனும் ஒரு தீர்க்கதரிசியில் ஒருவனான்ற சொல்ற அளவுக்கு என்ன பண்ணாங்க, எல்லாம் பேசப்பட்டது. ஆனா இவன் எப்ப ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படியாத போனானோ, கர்த்தர் தான் அந்த அபிஷேகத்தை கொடுத்தார், அவர் தான் வல்லமை கொடுத்தார், அபிஷேகம் பண்ணாரு. ஆனா இப்ப அவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது போன போது கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அலக்களிச்சான். ஆமே, இந்த ஆவி எங்கிருந்து வந்துச்சு? அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணும் போது கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு புது அபிஷேகம் கொடுத்திருக்காரு ஆண்டவர். நல்ல அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட ஆண்டவர் நல்லா சுத்தி ஓடி வந்துருப்பேன், எல்லாம் பண்ணிப்பேன். ஆனா நீ ஆண்டவர் விட்டு தூரமா போன பிறகு ஆண்டவர் அந்த ஆவி எடுத்துறாரு. கீழ்ப்படியாது போகும்போது வேற ஒரு ஆவியும் அவர் தான் அனுப்புறாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆவியை அனுப்புறதும் அபிஷேகத்தை அனுப்புறதும் அவர் தான், வேற ஒரு ஆவியை அனுப்புறதும் அவர் தான். அல்லேலூயா. சவுலுக்குள்ள வேற ஒரு ஆவியை கர்த்தரை அனுமதிக்கிறார். ஆனா தாவீது கர்த்தரை துதிக்கும் போது என்ன நடக்குது? என்ன நடக்குது? அவனுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி அவனை விட்டு விலகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய நம்ம பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் அவனுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஆமென். தாவீது சுர மண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி அலக்கழிச்சு ஓடுது. ஆமென்.
அப்பதான் தெரியுது இந்த ஆவி எங்க வந்துச்சு. உங்களுக்குள்ள வந்து கூட சிலர் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவி எப்படி வந்துச்சு எனக்கு? நீ கீழ்ப்படியாத தேவனுக்கு உனக்கும் உள்ள அந்த ஐக்கியத்தை விட்டு விலகும் போது வேற ஒரு ஆவியை ஆண்டவர் அனுமதி. ஆமென். அல்லேலூயா. அதனால ஆவியில உறுதியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆவியை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இழந்து விடவே கூடாது. தாவீது அதனால தான் சொல்ற, உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாது இருங்கன்னு சொல்லி அந்த ஆவியை இழந்து விட அவன் விரும்பல. அந்த ஆவியை என் கூடவே இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், விண்ணப்பம் பண்றான். ஆமென். அல்லேலூயா. ஒத்தமத்துல உறுதியா இருக்கணும், தேவ பக்தியில உறுதியா இருக்கணும், ஆவியில உறுதியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு 5:9 வாசித்தீங்கன்னு சொன்னா, அப்ப வந்து நான் அங்க வந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்ப பாருங்க நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்? விசுவாசம். நம்ம இது நடக்குமா நடக்காதா, இது ஆகுமா ஆகாதா, இந்த சந்தேகம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நான் அவருடைய பிள்ளை, அவர் என் தகப்பன், எனக்கு செய்யாம யாருக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் மேல அசையாத விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவர் புள்ளை கொடுப்பன்னு சொல்லி 75 வயசுல சொல்லிட்டார். 75 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமை கானா என்ற அந்த கல்தேர் பட்டணத்திலிருந்து எந்த நினைப்பாரு, அங்கிருந்து ஆண்டவர் வந்து அவனை வந்து அழைச்சு கொண்டு வந்தார். கொண்டு வந்த பிறகு அப்ப ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் 75 வயசுல. ஆனா 25 வயசுக்கு பாருங்க, இடையில வந்து அதுக்குள்ள சில சூழ்நிலைகள் நடந்துச்சு. ஆனா ஆகார் 2வது அவர் உள்ள வந்து மனைவியா வர்றதுக்கு காரணமே சாராள் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கா, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அவர் சொல்லியும் மனமாறது மனுபுத்திரன் அல்ல ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, அதுக்குள்ள இவங்க தான் அவசரப்பட்டு வந்ததுனால தான் ஒரு பெரிய பிரச்சனை. அது அன்னைக்கு பிரச்சனை, அன்னைக்கு ஆபிரகாமோட முடிஞ்சு போல, இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? இந்த ஆகாருக்கும் சாராளுக்குள்ள வந்த பிரச்சனை தான் இன்னைக்கு நடந்துக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வந்து சொன்னா ஆண்டவர் பாருங்க சொல்லி 99 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 17:1 சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இருந்து 99 வயசுல தள்ளாடுற கிழவனை பார்த்து சொல்றாரு ஆபிரகாம, எனக்கு முன்னாடி எப்படி நடக்கணும், நீ உத்தமனா நடக்கணும்னு சொல்றார் 99 வயசு கிழவனுக்கு. அப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் யோசித்துப்பார். எந்த உத்தமத்துல நடக்கிறீங்களா கொஞ்சம் யோசித்துப்பார். தூங்குறவங்கன்னா ஒரு அலிய சொல்லுவோமா? அல்லேலூயா. அவ பாருங்க, அந்த ஆபிரகாம ஆண்டவர் சொன்னார், வாக்கு பண்ணாரு, அடுத்த வருஷம் ஒரு குமாரனை உன்னுடைய மனைவியாகிய சாரால் ஒரு குமாரனை பால் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். உறுதியா கொடுக்குறாரு ஆண்டவர், சாட்சி கொடுக்குறாரு. அதே போல 100 வயதுல ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறார். ஆமே. சாராளுக்கு 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு. நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும் போது ஐயோ 10 வருஷமா 8 வருஷமா, அன்னைக்கு உள்ள காலத்திலேயே 10 வருஷம் டிஃபரெண்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமே. ஆபிரகாம் 100 வயசு, சாராள் 90 வயசுல பிள்ளை பொட்டு எடுக்கிறா. ஆமே. பாருங்க, அப்ப 100 வயசுல பிள்ளைய பெற்று கொடுக்குறாரு. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அந்த அழகா எழுதுறாரு பாருங்க. ரோமருக்கு எழுத நிருபத்துல பவுல் எழுதுறாரு. அவன் சொல்றாரு பாருங்க, ரோமருக்கு எழுத நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும் போது சொல்றாரு, வாசிக்கலாம், அந்த 18வது வசனத்துல வாசிக்கலாம், உன் சந்ததி இவண்ணமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆமே. நாம ஆண்டவர் சொல்றத ஒருவேளை நம்புறதுக்கே நமக்கு சாத்தியம் இல்லாத கூட இருக்கலாம். ஆனா அது நம்பினார் ஆபிரகாம். நீங்களும் நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அந்த காரியங்களை வாக்கி போறாரு. எந்த காரியத்துக்கு குறித்து நீங்க கவலைப்பட்டீங்கன்னா அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கீழே சொல்றாரு, அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. எதுல பலவீனமா இல்ல? விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆமே. அவர் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் மாற்றி அமைக்க முடியுங்க. ஏங்க, யோபுக்கு 10 புள்ளை கொடுத்தார், 7 குமாரன் 3 குமார்த்திகள். அதே கர்ப்பத்தை 10 புள்ளை பெற்றெடுத்த பிறகு கொஞ்சம் காலம் கழிச்சு தான் வந்துட்டு இந்த சூழ்நிலை வந்துச்சு. யோபனுடைய வாழ்க்கையில சோதனை வந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு மறுபடியும் அதே கர்ப்பத்தை கத்த திறந்து அதே யோபனுடைய மனைவி மறுபடியும் 10 பிள்ளை அதே 7 குமாரன் 3 குமார்த்தியை பெற்றெடுத்தா. ஆமே. அவரால் முடியாத ஒண்ணுமே கிடையாதுங்க.
அல்லேலூயா. நம்ம சிந்தை வேற, நம்முடைய நோக்கம் வேற, நம்முடைய எண்ணம் வேற, நம்முடைய சிந்தை வேற. ஆமென். அவருடைய சிந்தை நோக்கம் எண்ணம் வேற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொன்னார் பாருங்க, செத்து போகின்றதை எண்ணாதிருந்தால், ஆனா 20வது வசனம் சொல்றது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறான், சந்தேகமே வரக்கூடாது. நம்ம தான் புருஷன் மேலே சந்தேகப்படுறோமே, மனைவி மேலே சந்தேகப்படுறோமே. சந்தேகப்படுறவன் அவனுடைய குடும்பம் வந்து ஒரு நாளும் குடும்பமா இருக்காது. அந்த சந்தேக ஆவி ஒரு பொல்லாத பிசாசு. அந்த சந்தேகத்திலிருந்து வெளியே வந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் கட்டப்பட முடியும். இன்னைக்கு சந்தேகத்தினாலதான் நிறைய குடும்பங்கள் இழந்து போய் கொண்டிருக்காங்க. ஆமே, புருஷனை இழக்கிறாங்க, மனைவியை இழக்கிறாங்க, குடும்பமே தாறுமாறா போயிடுது. அதனால சந்தேகம் என்பதை அது ஒரு பிசாசு, அது நம்ம விட்டு வெளியேறணும். அதுவும் கடவுளுடைய பிள்ளைங்க, உண்மையா ஜெபிக்கிற பிள்ளைங்க உபவாசித்து அழுணும், உக்காந்து அழுணும். 3 நாள் வந்து சாப்பிடலாம் செத்து போக மாட்டேங்க. நான் அதுக்கு சாட்சி. 40 நாள் இரவும் பகலும் 40 நாள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்துக்கிறேன். நான் சாக மாட்டேன். 3 நாள் உக்காந்து அழு ஆண்டகிட்ட உக்காந்து ஆண்டு எல்லாத்தையும் சூழ்நிலை மாற்றுவார். எப்பேற்பட்டவங்களே ஆண்டு எப்பேற்பட்ட கடினமான இருதயத்தை கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. நிச்சயமா உடைப்பார். எதுக்கோ வைராக்கியம் பாராட்டீங்க, கடவுளுக்காக கடவுளுடைய சமுத்திரம் உட்கார்ந்து அழுது அப்படி மன்றாடு, நிச்சயமா ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. இப்படி இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து இப்படி எல்லாம் நம்ம நிக்கிறோம்னு சொன்னா, அந்த கண்ணீர், அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு அப்படியெல்லாம் வந்துட்டு 2 முறை 40 நாள் அப்படியெல்லாம் இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் 40 நாள் நான் போடும்போது ஒரு நாளாவது நான் டீ குடிச்சிட்டான்னு எனக்கே சந்தேகமாக்கிது. வெறும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு 40 நாள் இரவும் பகலும் ஆண்டோடைய சமுத்திரம் விழுந்து கிடந்தேன். அப்படி இருந்ததுனால தான் இப்படி இந்த இடமெல்லாம் அப்படிலாம் வாங்க முடிஞ்சு. அதுக்கு எத்தனை அவமானம், எத்தனை கண்ணீர், எத்தனை போராட்டம். என்னை பிடிச்சி அடிக்கிறதுக்கு வந்தாங்க. என்ன சும்மா சாதாரணமா இதெல்லாம் வந்துடல. அல்லேலூயா. அதெல்லாம் வந்து நம்ம தேவ சமூகத்தில் எடுக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் சொட்டுக்கும் ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எடுக்கிற கண்ணீர் ஒருவேளை நம்ம மறந்துடலாம், ஆனா அவர் ஒரு நாள் மறக்கத்தே கிடையாது. ஏற்ற நேரத்தில் அந்த கண்ணீருக்கெல்லாம் கத்த விடைய கத்த கொடுத்துறாரு. அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல அழுணும். இந்த சந்தேகம் வரக்கூடாது, அது ஒரு பொல்லாத பிசாசு. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம வந்துட்டு மன்னிக்கணும், மறக்கணும். நம்ம சொன்ன செஞ்சதவே சுற்றி அதுவே குத்தி காட்டிருந்தாங்கன்னா அந்த நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது, சமாதானத்தை பார்க்க முடியாது, குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சியை பார்க்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு நம்ம கேட்கறோம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் பார்த்துக்கொள்வாருன்னா இதை வந்துட்டு நம்ம சொல்றத வாயில மட்டும் இல்லை, செயல்லையும் காண்பிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தா கடவுள் நான் என் பலத்துல இவனை ஒரு அடி அடிக்கிறேன்னா அவன் பலத்துல என்னை ஒரு அடி அடிப்பான். ஆனா அவர் அடிச்சா எழவே முடியாது. அல்லேலூயா. அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். நம்ம கீழ்ப்படியாத ஓடுறாங்களா, அங்கங்க ஓடுறாங்களா, ஒளியறாங்களா, எங்கம்மா ஓடுற பேக்கை தூக்கின, அங்க இங்கேயும் ஓடக்கூடாது, உக்காரு, முடிய போகுது உக்காரு. அதனால வந்து சொன்னா அப்ப ஆண்டுடைய சமூகம் அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்தா அவர் அடிச்சா எழவே முடியாது. அல்லேலூயா. எங்க தட்டணுமோ அங்க தட்டிடுவார், சரியா தட்டிடுவார், எழவே பண்ணிடுவார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமைக்குதுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எது சாதிக்கிறோமோ சாதிக்கலையோ இந்த முழங்கால் சாதிச்சிடும். முழங்கால் போட்டு தேவ சமூகத்துல நீ அளந்தினா கண்ணீர் வடிச்சுனா அந்த கண்ணீருக்கு உடனே ஆண்டவர் பதில் கொடுத்துருவார். அல்லேலூயா. எல்லாம் தலைகளை மாத்தி விட்டுருவார். அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வந்து சொன்னா அப்ப ஆண்டுடைய சமூகத்துல நம்ம வந்துட்டு விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஆபிரகாம் அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. என்ன பண்ணாரு பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, விசுவாசத்துல அவர் பலவீனமா இருக்கவில்லை, அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பினான். பாட்டு மட்டும் பாட்டப்படும், 100க்கு 100 உண்மை நான் நம்புவேன், ஆண்டவரே செஞ்சிடுங்கப்பா, அற்புதம் செஞ்சிடுங்க, இப்படி இல்ல. பாட்டுல மட்டும் இல்ல, அந்த வார்த்தையில நம்ம நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமா 100க்கு 100 ஆண்டவர் மேல சார்ந்திருந்தான். நம்பி முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல அவன் வல்லவனானான். அல்லேலூயா. இது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று பவுல் முன்னோடி வார்த்தை அங்க எழுதி வச்சிருக்கார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்படி நம்முடைய விசுவாசத்துல ஆண்டவர் மேல அசைக்க முடியாத உறுதி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 27:13 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 27வது சங்கீதம் 13வது வசனம், நானும் ஜீவனுள்ளோர் தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாது இருந்திருந்தேன்னா நான் கெட்டு போயிருந்திருப்பேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஜீவனுள்ள தேசத்துல நாம அவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைன்னு சொல்றாரு. ஆமே, அந்த விசுவாசம் நான் வைக்கலன்னா நான் கெட்டு போயிட்டுப்பேன் அப்படின்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் உறுதியா இருக்கணும். சங்கீதம் 116வது சங்கீதம் 10வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 116வது சங்கீதம் 10வது வசனம் கொஞ்சம் எடுத்து டக்கு டக்குன்னு வாசிங்க. விசுவாசித்தேன், ஆகையால் நான் பேசினேன். சொன்னேன்னு சொல்றாரு. அப்ப சொல்றாரு விசுவாசத்தை, அதனால தான் நான் இப்ப பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமே, அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை வார்த்தையினால நம்ம என்ன பண்ணணும்? வெளியே கொண்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்பர் 1 நாம உத்தமத்துல உறுதியா இருக்கணும். 2வது நம்ம தேவனுடைய பக்தியில உறுதியா இருக்கணும். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 12:12 சொல்றாரு, நம்பிக்கையில எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? வெற்றக்கூடாது. ஆமே, அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள். உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. உபத்திரவமா இருக்குது அன்றைக்கு காலம், உனக்கு சூழ்நிலை சாதகமா இல்லையா? உபத்திரவம் நேரத்துல பொறுமையா இரு. ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. எதில் தரித்திருக்கணும்? கடைசியா ஜபத்துல உறுதியா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஜபத்தை விடவே கூடாது. எத்தனை பிரச்சனை போராட்டம் வருதுன்னா அந்த நேரத்துல அதிகமா நம்ம ஜபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்ப என்ன தேடுறானான்னு பாப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஜபத்தை விட்டுட்டோம்னா கஷ்டம். ஜபம் என்றது 3 எழுத்து தமிழ்ல. ஜபம் எடுத்தாதான் ஜெயம் வரும். அதுவும் 3 எழுத்து தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஜபம் இல்லைன்னு சொன்னா கவலை வரும், கண்ணீர் வரும், ஆமே, துக்கம் வரும். எல்லாம் அந்த 3 எழுத்து 4 எழுத்தெல்லாம் ரொம்ப சிலதெல்லாம் வேடெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா ரொம்ப கஷ்டம். ஆமே, அதனால ஜபத்துல உறுதியா நம்ம நிற்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஜபத்துல உறுதியா இருக்கும் போது ஒரு 2 வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காண்பிச்சு முடிக்கிறேன். 107வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 4வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 107வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அலைந்து திரிந்தார்கள். ஜபத்துல உறுதி அல்லாத ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போனவங்க எல்லாம் தொய்ந்து திரிஞ்சாங்க. ஆமே, அத 10வது வசனம் பாருங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கே விரோதமாக கலகம் பண்ணி உன்னதமானுடைய ஆலோசனை என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணாங்க. அதனால அவங்க என்ன பண்ண முடியல? விரோதிக்கும் போது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்கல. ஆமே, அல்லேலூயா. ஆனா ஜபத்துல உறுதியா இருக்கும் போது விரோதிகளும் கர்த்தர் நல்லவங்களா மாறுவாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. விரோதிக்கும் போது கூட நமக்கு விரோதமா எழும்பும் போது நம்ம அதிகமா ஜபிக்கணும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல. ஆமேன்னு சொல்லுங்க. அதான் சொல்ற, சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை துன்பப்படுத்துவங்களுக்காக, உங்களை உபத்திரவப்படுத்துறவங்களுக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நம்ம ஜபம் பண்ணணும். ஆமே, அல்லேலூயா. ஆகவே சங்கீதம் 108:6 வாசிக்கலாம். விடுவிக்கப்படும்படிக்கு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கும் போது தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். ஆமே, அந்த சத்துருக்களுக்கு மத்தியில விரோதிகளுக்கு மத்தியில நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால ஜபத்தை நம்ம விடக்கூடாது. அப்ப ஜபத்துல உறுதியா இருக்கணும். தாவீது ஜபத்துல உறுதியா இருந்த எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்கிறவன். அதனால சங்கீதக்காரன் சொல்றாரு 34:1 வாசிக்கிறேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லா சூழ்நிலும் கர்த்தரை நம்ம சோத்திரம் போட்டுனே இருக்கணும். ஆமே, யோபு கூட சொன்னாரு இல்ல, அவர் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். இதெல்லாம் போனதெல்லாம் கர்த்தர் தாங்க கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம்னு சொன்னார். ஆமே, சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சுப்பார்.
அதனால தாவீதினுடைய வாழ்க்கை எல்லாமே வித்தியாசம். அதனால உத்தமத்துல உறுதியா இருந்தாரு. ஆனா மற்ற சாமுவேல் தீர்க்கதரிசி சாட்சி கூடாது, ஆகீஸ் ராஜா சாட்சி கூடாது, அவன் உத்தமன்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, உத்தமமா அவனுடைய பக்தி, ஆகவே அவன் விசுவாசம், அவன் ஜெபத்துல ஆண்டவர் மேல வச்சிருந்த அந்த அந்த ஜெபம், அப்படி அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்ததுனால்தான் ஆண்டுடைய கரம், அவருடைய கை தாவீதோட உறுதியா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. நமக்கும் ஆண்டுடைய கரம், அவருடைய கை நமக்கு உறுதியா இருக்கணும்னு சொன்னா, நம்ம மேல, நம்ம குடும்பத்து மேல, நாம் செய்கிற வேலைகள் மேல ஆண்டவர் நமக்கு உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஜெபத்தை விடக்கூடாது. ஆமென். நம்ம விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது, நம்முடைய ஆவியை விட்டு விடக்கூடாது, ஆகவே உத்தமத்தை விட்டு விடக்கூடாது, தேவ பக்தியை விட்டு விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் அந்த ஒரு மனதோடு ஆண்டோடு இசைந்திருக்கும் போது அவருடைய கை நமக்கு உறுதியா இருக்கும். அவருடைய சிங்காசனம் என்றைக்கு நிலைத்திருக்கும்படிக்கு தாவீதுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்த ஆண்டவர் நமக்கும் அப்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். அல்லேலூயா. நம் கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் துதிக்கிறோம். நீர் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, தாவீதுக்கு அருளின நம்முடைய வார்த்தைகளை ஒன்றும் பிசுகி போடவில்லை. அவரோடு செய்த அந்த உடன்படிக்கையை நீங்க நினைவுபடுத்தினீங்க ஆண்டவரே. அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் அவருடைய சிங்காசனத்தை சூரியனை போல என்றென்றைக்கு நிலைத்திருக்கும்படிக்கு பண்ணினீங்க. அவன் பெற்ற அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் அவன் காத்து கொண்டான் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல அதிகமாய் துதி பலிகளை ஆண்டவரே துதிக்கிறோம். ஜெபத்தை எப்பொழுதும் உமக்கு ஏறெடுத்து கொண்டிருந்ததை நாங்க பார்க்கிறோம். அவன் இருந்த இடங்கள், போன இடங்கள் எல்லாவற்றிலும் தம்முடைய உத்தம இருதத்தோடு அவன் இருந்ததை நாங்க பார்க்கிறோம். தேவனுக்கு கொடுத்ததை, உத்தமத்தோடு அவன் கொடுத்ததை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ளவனா, தேவ பக்தி உள்ளவனா அவன் வாழ்ந்ததுனால அவனை கண்டுபிடிச்சு அவனை ஆசீர்வதித்து அவனை நீங்க கனப்படுத்தினீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட நாங்களும் அப்படி ஆண்டவரே ஒரு நாளும் நாங்கள் விட்டு விடாதபடிக்கு, எங்களை தெரிந்து கொண்டு அழைத்த அந்த அழைப்பை ஒரு நாளும் விட்டு நாங்கள் மறந்து போய் விடாதபடிக்கு அந்த உத்தமத்துல உறுதியா நிலைநிற்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அப்படியே ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தை நீர் கட்டிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய இரக்கத்தை நீங்க வெளிப்படுத்தி ஆண்டவரை துதிக்கிறோம். உமக்காகவே இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல உமக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆண்டவரே, உமக்காகவே வாழ்ந்து கனி கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி, ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியாய் பெயர்ப்பராய் தாவீதை ஆண்டவரே அவன் போன இடங்கள் எல்லாம் அவனை காப்பாற்றி அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணின ஆண்டவர். அப்படி உடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவனை கைவிடாதபடிக்கு இருந்த எங்கள் ஆண்டவர். அப்படி ஆண்டவரே உடன்படிக்கையின் தேவன் நீ பிசகாதவராயிருந்ததை போல நீர் அப்படியே உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை எல்லாம் உறுதிப்படுத்தி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கிருபை செய்ய நாமத்தை மையப்படுத்தும். சரீர பிரகாரமாய் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பலப்படுத்தி சுகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமீபத்திலும் தூரத்திலும் உடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவங்களுக்கு அந்த நிறைவான சமாதானத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தும்படி வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்தலும் இன்றும் என்று சதாக்காலம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மில் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைத்தவரே இசையாம் நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே.
உடன்படிக்கையின் தேவன் உண்மை துசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. என் தாவீதுக்கு நான் பொய் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உறுதிப்படுத்தி தருவார். ஆமென். நாம் அப்படியே கடைசியாக நம்ம கடைசியாக முன்னாடி நான் சொன்னபடி